Hello everyone, welcome to BST class 910. So நம்ம இன்னைக்கு class 9 ஓகேங்களா. So class 9 unit 17 அனிமல் கிங்டமோடைய டாப்பிக்கை இன்றைக்கி நம்ம லைவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி 17.1.2 பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அந்த என்டையர் அனிமல் கிங்டமை நம்ம எப்படி டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஒரு 4 பெராமீட்டர்ஸ் 4 விஷயத்தை வச்சு என்டையர் அனிமல் கிங்டமை ஒரு 10 ஃபைலமாக டிவைட் பண்ணோம் இல்லைங்களா. அந்த 10 ஃபைலம் பேரை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது எதை பேஸ் பண்ணி 4 விஷயத்தை பேஸ் பண்ணி என்னது அப்படின்னா ஜெர்ம் லேயர், பாடி ஆர்கனைசேஷன், சீலோம், அதுக்கப்புறம் சிமெட்ரி இதெல்லாம் வச்சு டிவைட் பண்ணிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த 10 ஃபைலமை ஒரு 2 குரூப்பாக ஓகேங்களா 2 மெயின் குரூப்பாக வந்துட்டு நம்ம பிரித்தோம். ஓகே, ஸோ அந்த 2 குரூப் என்னது போன இதிலே பார்த்தோம் என்னது அப்படின்னா, ஸோ அந்த அனிமல் கிங்டம் என்டையர் அனிமல் கிங்டமை ஓகேங்களா அனிமல் கிங்டமை உலகம் சொல்லுவாங்க. கிங்டம் அப்படின்னா உலகம், விலங்கு உலகம். ஸோ இதை 2 மெயின் குரூப்பாக பிரித்தோம் இல்லையா. அந்த 2 மெயின் குரூப்புக்கு என்ன பேர் வச்சோம், ஒரு இதுக்கு பேர் நான் கார்டேட். கார்டு அப்படின்னா எது, நோட்டோ கார்டு. நோட்டோ கார்டு இல்லை ஓகேங்களா. நோட்டோ கார்டு இல்லை அப்படின்னா அது நான் கார்டேட். நோட்டோ கார்டு இருக்குது அப்படின்னா அது கார்டேட் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. நோட்டோ கார்டுங்கிறது அனிமல்ஸுடைய முதுகு பகுதியில் சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் நோட்டோ கார்டு. ஓகே, ஸோ இந்த நோட்டோ கார்டு இல்லாததான் இந்த நான் கார்டேட்டுக்கு இன்னொரு தான் என்ன பேர், இன்வெர்டிபிரேட். சரிங்களா. இப்போது அனிமல் கிங்டமை நம்ம வந்துட்டு 10 ஃபைலமாக பிரித்தோம். இந்த நான் கார்டேட் அல்லது இன்வெர்டிபிரேட் அப்படிங்கிறது 9 ஃபைலம். லாஸ்ட்டாக உள்ள 10th ஃபைலம் தான் இது. 10th ஃபைலம் தான் இந்த கார்டேட் ஓகேங்களா. 9 ஃபைலம்ஸ் 9 ஃபைலம் 9 தொகுதின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த 9 ஃபைலம்ஸ் தான் எது, நான் கார்டேட் இன்வெர்டிபிரேட்டால் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம இந்த இதில் அந்த 9 ஃபைலம் 9 இன்வெர்டிபிரேட்டாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்டேட்டுக்கு போகலாம் ஓகேங்களா. ஓகே, எது அந்த 9 ஃபைலம்ஸ் எது அப்படின்னா போரிஃபெரா. லாஸ்ட் வீடியோலேயே நம்ம வந்துட்டு பார்த்தோம் இல்லையா போரிஃபெரா. ஒவ்வொரு ஃபைலமையாக பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் இந்த ஒவ்வொரு ஃபைலமுக்கும் ஒரு ஷார்ட் ஜிஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போரிஃபெரா அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குது, போர். அதோடைய உடம்புல ஹோல்ஸாக இருக்கும், அதான் போர் இருக்கும் சரிங்களா. செகண்ட் ஃபைலம் என்னன்னு பார்த்தோம், சீலென்ட்ரேட்டா அப்படின்னு பார்த்தோம். சீலோம் அப்படிங்கிறது உடற்குழி, என்ட்ரேட் அப்படிங்கிறது இன்டெஸ்டைன் வயிற்று அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அப்போ சீலென்ட்ரேட் என்டரேட் என்டரேட் அப்படின்னா வயிறு, இன்டெஸ்டைன் அதை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த இன்டெஸ்டைன் வந்து குழி மாதிரி இருக்குது, வயிற்று குழி இருக்குது, அதான் சீலென்ட்ரேட் அப்படிங்கிறது. அண்ட் தென் பிளாட்டி ஹெல்மிந்தஸ். நம்ம ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஜிஸ்ட் பார்க்குறோம் ஓகேங்களா. பிளாட்டி ஹெல்மிந்தஸ் பேரே இருக்குது, ஃப்ளாட் வார்ம். ஆஸ்க் ஹெல்மிந்தஸ், ஆஸ்க் அப்படின்னா ரவுண்டு வார்ம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அன்னெல்லிடா அன்னேலிட் அப்படின்னா ரிங் ஓகேங்களா. ரிங் மாதிரியானது, லிட்டில் ரிங், அதுதான் என்னது அன்னெலிடா. மண்புழு எர்த் வார்ம், ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டு, ரிங்காக இருக்குள்ள உடம்புல அது அன்னெலிடா ஷார்ட் ஜிஸ்ட். அடுத்து ஆர்த்ரோபோடா. ஆர்த்தோ டாக்டர் பாருங்கள் மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆர்த்ரோ அப்படின்னா ஜாயிண்ட். அப்போ இந்த இன்செக்ட் கிராப்புக்கெலாம் ஜாயிண்டட் இருக்கும், அது ஆர்த்ரோபோடா. மொல்லஸ்கா, உடம்பு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸ்னெயிலுக்கு ஆக்டோபஸ்க்குலாம் சாஃப்டாக இருக்குன்னா மொலஸ்குங்கிறது சாஃப்ட் பாடி. அடுத்து எக்கினோடர்மேட்டா. ஒரு ஷார்ட் ஜிஸ்ட்டை பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றை பற்றி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. எக்கினோடர்மேட்டாங்கிறது உடம்புல எக்கினோ இருக்கும். எக்கினோனா என்னது, ஸ்பைன் அல்லது முள் வந்துட்டு இருக்கும், ஸ்பைன் சரிங்களா. இந்த ஸ்டார் ஃபிஷ் தான் எக்கினோடர்மேட்டா. ஹெமிகார்டேட்டா அப்படின்னா கார்டேட்டில் பாதி, ஹெமினா பாதி இல்லையா. அப்போ கார்டேட்னா என்னது, கார்டேட்டில் நோட்டோ கார்டு இருக்கும், முதுகுடைய பின்பகுதியிலேருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஹெமிகார்டேட்டால நோட்டோ கார்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஆனால் அது நோட்டோ கார்டு கிடையாது, அதனால அது தனியாக எடுத்து போட்டாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த 9 ஃபைலம், போரிஃபெரா, சீலென்ட்ரேட்டா, பிளாட்டி ஹெல்மிந்தஸ், ஆஸ்க் ஹெல்மிந்தஸ், அன்னெலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா. இது 9 தான் என்னது, இன்வெர்டிபிரேட். கார்டேட் வந்து இன்வெர்டிபிரேட்டில் வராது ஓகேங்களா. அந்த கார்டேட்டில் 2 கேட்டகரி பார்த்தோமே லாஸ்ட் இதில். கார்டேட்டில் 2 கேட்டகரி பார்த்தோம். என்னது, கார்டேட்டில் இருக்கக்கூடிய நோட்டோ கார்டாகவே இருக்குது அப்படின்னா
ப்ரோகார்டேட் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் ப்ரோகார்டேட். அந்த நோட்டோகார்ட் நம்ம ஹியூமன்ஸ்க்கு இருக்க மாதிரி முதுகு எலும்பா, நோட்டோகார்டுங்கிற முதுகு நான் முதுகு எலும்பு வெர்டிபிரல் காலமாக மாறுச்சுன்னா அதுதான் என்னது வெர்டிபிரேட்டா இருக்குது இல்லையா. இப்போ நம்ம இந்த கார்டேட்டு அதை இப்போ பார்க்க போகிறதில்ல, இந்த 9 ஃபைலமை இப்போது பார்க்கலாம். ஓகேங்களா, கிரேட். Okay, so first phylum Porifera 17.2.1 ஓகேங்களா. ஃபைலம் போரிஃபெரா பேர்லேயே இருக்குது, நாம் ஆல்ரெடி இன்ட்ரோலே சொன்னோம். போரிஃபெரா, போர் அப்படிங்கிறது ஹோல்ஸ் இருக்கும் இதில், போர் பியரர்ஸ். எங்கே ஹோல்ஸ் இருக்கும் அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு போரிஃபெராவுடைய டயக்ராம் சரிங்களா. இதுதான் போரிஃபெராவுடைய டயக்ராம். இந்த போரிஃபெராட பாடியில் இங்கெல்லாம் இந்த இடத்துலலாம் ஹோல்ஸாக இருக்கும். எதுக்கு இந்த ஹோல்ஸு பாடியில் எதுக்கு ஹோல்ஸ் இருக்குது? இப்போ நம்ம நோஸில் ஹோல்ஸ் இருக்குது, எதுக்கு? ஏர் உள்ளே போகிறதுக்காக. அதே மாதிரி இதோடைய பாடியில் ஹோல்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன ரீசன் என்ன ஃபங்க்ஷன் சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இந்த போரிஃபெரா அப்படிங்கிறது மல்டி செல்லுலார், பல செல் உயிரிகள் சரிங்களா. இதனுடைய பாடியில் நிறைய செல்கள் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த 4 கேரக்டரை பேஸ் பண்ணி இதெல்லாம் பிரித்தோம் இல்லையா. 4 கேரக்டரை பேஸ் பண்ணி இதில் பிரித்தோம். அதில் போரிஃபெராக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம்? லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். போரிஃபெரானுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா செல்லுலார் அமைப்பு இருக்கும். செல்கள்லாம் சேர்ந்தது தான் எது போரிஃபெரான்னு பார்த்தோம். ஆனால் இந்த செல்கள்லாம் சேர்ந்த இந்த போரிஃபெரா யூனி செல்லுலார் கிடையாது, ஒரு செல் உயிரி கிடையாது, பல செல் உயிரி. ஏன்? நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த என்டையர் பாருங்கள் இங்கே எழுதியிருக்கு, என்டையர் அனிமேலியாவே மல்டி செல்லுலார் தான் சரிங்களா. என்டையர் அனிமேலியாவே பல செல் உயிரிகள் தான். அப்போ இந்த 10மே பல செல் உயிரிகள். போரிஃபெரா இருக்குது இல்லையா, இது வந்து செல்லாகவே இருக்கும், அந்த செல் பல செல்லாக இருக்கும். மிச்ச இதிலலாம் என்ன பார்த்தோம்? அந்த பல செல்கள் டிஷ்யூவாக மாறும், ஆர்கனாக மாறும், ஆர்கன் சிஸ்டமாக மாறும்னு பார்த்தோம். இப்போ போரிஃபெரால அந்த பல செல்கள் அப்படியே செல்லாகவே இருக்குது, வேற டிஷ்யூவா மாறல. அதான் என்னது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சரிங்களா. இப்போ அடுத்து நான் மொட்டைல். அது என்ன? அது நான் மொட்டைல், மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். டோன்ட் மூவ் ஆகாது, ஒரே இடத்துல இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு மூவ் ஆகுறோம் இல்லையா, அனிமல்ஸ் மூவ் ஆகுது இல்லையா. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் தான் மூவே ஆகாமல் ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கும், தரையில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் பாருங்கள் அனிமல்ஸ்னாலே மூவ் ஆகணும், ஃபஸ்ட்டு அனிமலே மூவ் ஆகாமல் இருக்குது. ஏன்னா அது போரிஃபெரா வந்து ஏர்லி அனிமல், ப்ரிமேட்டிவ் அனிமல், ஃபஸ்ட்டு வந்த அனிமல், அதனால அது மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்குது. இது ஓல்டு டைப்பு. போக 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 அட்வான்ஸ்டு டைப் ஒவ்வொன்றா பார்த்து கடைசியில் ஹியூமனில் வந்து முடியும். ஓகேங்களா, ஓகே கிரேட். நான் மொட்டைல் அக்வாட்டிக் ஆர்கானிசம். என்ன அது அக்வாட்டிக்? அக்வா அப்படின்னா வாட்டர், H2O. அக்வானா என்னது? வாட்டர், H2O அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதை பாருங்கள், இது எங்கே இருக்குது? இது ஆக்சுவலாக கடல் தெரியுதா, தண்ணி தெரியுதா, கடலில் இந்த ஆர்கானிசம் வந்துட்டு இருக்குது. அக்வாட்டிக்னு சொல்லியாச்சு, அதாவது தண்ணியில். எந்த தண்ணியில்? கடல் தண்ணியில் உப்பாக இருக்கும், இல்லை நம்ம லேக்ஸ்லலாம் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி உப்பு தனியாக சாதா தனியான்னு கேட்டால் ரெண்டுத்துலேயும் இருக்கும், போத். ஓகேங்களா, மெரைன் வாட்டர்லேயும் இருக்கும், அதே சமயம் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும். மெரைன் ஓகேங்களா, கடல் தண்ணியில் உப்பு தண்ணியிலையும் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்கும், சுத்தமான தண்ணி, உப்பில்லாத தண்ணி, நன்னீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நன்னீர். ஓகே, காமன்லி கால்ட் அஸ். இந்த போரிஃபெரான்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா. எப்பயுமே ஒரு ஆர்கனிசம்க்கு ஒரு பேர் வைக்கிறோங்கன்னா காமனாக ஒரு பேர் வந்துட்டு கண்டிப்பாக வைப்பாங்க சரிங்களா. சயின்டிஃபிக் நேம் வச்சு போரிஃபெரா அப்படின்னே எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ நமக்கு சயின்டிஃபிக் நேம் என்ன? ஹோமோசேப்பியன்ஸ். நம்மளை எல்லாரும் ஹோமோசேப்பியன்ஸாக கூப்பிட்றாங்க, இல்லை காமனாக ஹியூமன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி போரிஃபெராக்கு காமனாக உள்ள நேம் ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும், பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும். ஓகே, ஐல் ஷோ யூ ஒன் திங். இங்கே பாருங்கள், இது என்னது? இது வந்துட்டு ஒரு கார்ட்டூன் சீரீஸ் இல்லையா. கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் ஒரு கார்ட்டூன் சீரீஸ் வரும். இதுக்கு பேர் என்ன? இந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா பாப். ஓகே, ஸ்பாஞ்ச், பாப் ஸ்பாஞ்ச்
ஸ்கொயர் பேண்ட்ஸ். இதோட பேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா, அதனால் இந்த கேரக்டர் பேர் பாப் ஸ்பாஞ்ச் ஸ்கொயர் பிளான்ட் அப்படி ஸ்கொயர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்ட் ஸ்கொயராக இருக்கு இல்லையா, அதனால. சரிங்களா, இது என்னது ஆக்சுவலாக இது போரிஃபெரா. சரிங்களா, இதுதான் என்னது ஸ்பாஞ்ச் அப்படிங்கிற போரிஃபெரா. இந்த கார்ட்டூன் சீரீஸ் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வர இந்த பாப் ஸ்பாஞ்ச் ஸ்கொயர் பேண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கார்ட்டூன் சீரீஸை ஃபஸ்ட்டு யார் எழுதுனா ரைட் பண்ணா அப்படின்னா இந்த அனிமல்ஸ் கடலுக்கு அடியில் இருக்க அக்வாட்டிக் அனிமல்ஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த சீரீஸை எழுதினார், டைரக்ட் பண்ணார். ஏன்னா அவருக்கு அந்த அக்வாட்டிக்கில் இருக்க அனிமல்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால இது மாதிரியான அனிமல்ஸை வந்து அவர் எடுத்து அந்த சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீங்கள் நிறைய பேர் இந்த கார்ட்டூனை பார்த்துருப்பீங்க. சரிங்களா, அடுத்து காமன் நேமை பார்த்தாச்சு. இதோடைய ஆர்கனைசேஷன் இப்போ தான் பார்த்தோம். இந்த போரிஃபெரானுடைய உடல் எப்படி ஆர்கனைஸ் ஆகிருக்கும், எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா செல்லுலார் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். அந்த 10 ஃபைலமில் ஒரே ஒரு அனிமல் மட்டும்தான் எது செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஓகேவா, மிச்சம் இல்லதெல்லாம் செல்லு டிஷ்யூ ஆகி டிஷ்யூ ஆர்கன் ஆகி ஆர்கன் சிஸ்டமாக மாறி இருக்கும். போரிஃபெரால மட்டும்தான் அப்படியே செல்லுலாராகவே இருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ இதனுடைய பாடி பேரிலே இருக்குது. போரிஃபெராக்கு என்ன பேர், போர் இருக்கணும், ஹோல் இருக்கணும். அதனால தான் சொல்கிறாங்க பாடி போரிஃபெரானுடைய பாடி இஸ் பெர்ஃபோரேட்டர். அதனால பெர்ஃபோரேட்டர் துளையிடப்படுதல். அதனுடைய உடலில் துளைகள் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும் வித் மெனி போர்ஸ். பெர்ஃபோரேட்டர்னா துளையிடப்பட்டிருக்கும். எதாலனா மெனி போர்ஸ், நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த இதோ ஓட்டையாக இருக்கா பிளாக், ஒவ்வொரு பிளாக்கும் என்னது ஒவ்வொரு ஹோல்ஸ். ஓகேங்களா, இந்த ஹோல்ஸுக்கு தான் என்ன பேர் ஆஸ்டியா. நமக்கும் ஒரு ஹோல் இருக்கே, மவுத்தில் ஒரு ஹோல், இதுக்கு என்ன பேர், சாரி இந்த ஹோலுக்கு என்ன பேர் மவுத். இங்கே உள்ள ஹோலுக்கு பேர் நேசல் ஓப்பனிங். நோஸ் இருக்கு இல்லையா, நோஸுக்கு இன்னொரு பேர் நேசல்னு சொல்லுவாங்க, நேசல் ஓப்பனிங். இது மவுத் ஓப்பனிங். அதே மாதிரி ஆஸ்டியானுடைய உடம்புல இருக்கிற அந்த ஓப்பனிங் ஹோல்ஸுக்கு பேர், சாரி போரிஃபெரானுடைய உடலில் இருக்கிற அந்த ஹோல்ஸுக்கு பேர் ஆஸ்டியா. ஆஸ்டியா, ஓகேங்களா, OSTIA ஆஸ்டியா. இந்த ஆஸ்டியாங்கிற ஹோல் மூலயமா தான் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னேன், தண்ணியில் இருக்குது. ஓகேயா, கடலில் தண்ணியில் இருக்குது. அந்த தண்ணி வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸ் வழியாக ஊடுருவி எங்கே போகும், அதனுடைய உடலுக்கு போகும். வாட்டர் ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் என்ன செய்யுது, எல்லா ஹோல்ஸ் வழியாக இந்த வாட்டர் வந்துட்டு போகும். ஒவ்வொரு ஹோல்ஸ் வழியாக வாட்டரு போகும். ஏன்னா இது கடலில் இருக்குது, தண்ணியில் இருக்குது. ஸோ எங்கே போகும் அப்படின்னா இந்த சென்டரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இங்கே தான் அந்த வாட்டர் வந்துட்டு போகும். வாட்டர் என்டர்ஸ் இன்டு த பாடி. போரிஃபெரா ஸ்பாஞ்சினுடைய பாடிக்குள்ளே நுழையுது. எது மூலயமா, த்ரூ ஆஸ்டியா. ஆஸ்டியா அப்படிங்கிற அந்த ஹோல் மூலயமா எல்லா தண்ணியும் நுழையுது. அப்புறம் எங்கே போகுது, ஹோல்குள்ளே பூந்து எங்கே போகுது அப்படின்னா லீட்ஸ் டு அ வாட்டர் கேனல் சிஸ்டம், நீரோட்டம் மண்டலம். ஓகேங்களா, இந்த ஹோல் வழியாக போகிற வாட்டரு இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா, என்ன சிஸ்டம், கேனல்னா நீரோட்டம், கால்வாய் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு வாட்டர் ஓடக்கூடிய ஒரு சிஸ்டம், நீர் ஓடக்கூடிய மண்டலம், நீரோட்ட மண்டலம். இப்படி இப்படி வாட்டர் வந்து இப்படி இப்படி ஓடிட்டு இருக்கும், இங்கேருந்து வெளியே ஓடும். சரிங்களா, அது எப்படி ஆக்சுவலாக அப்படின்னா இங்கேருந்து ஹோல் வழியாக உள்ளே போகிற வாட்டர், ஓகேங்களா, இங்கெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும். இந்த வாட்டர் மேல் வழியாக ரிலீஸ் ஆயிரும், இப்படி மேலே போகும். சரிங்களா, இப்படி போகிற வாட்டர் இப்படி மேலே வந்துடும், இங்கேருந்து போய் இப்படி, அப்புறம் இங்கேருந்து போய் இப்படி, ஒவ்வொரு ஹோல் ஆஸ்டியா வழியாக வாட்டர் உள்ள போய் இந்த கேனல் நடுவில் உள்ளது தான் கேனல் சிஸ்டம். அந்த கேனல் சிஸ்டமில் வாட்டர் போய் இப்படி மேலே ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா, இட் சர்க்குலேட்ஸ் வாட்டர். எது, இந்த வாட்டர் கேனல் சிஸ்டம், நீரோட்ட மண்டலம், அதுதான் இட் சர்க்குலேட்ஸ் வாட்டர் த்ரூ அவுட் த பாடி. இங்கே இடத்துல போகிற வாட்டர் இந்த உடல் முழுக்க சர்க்குலேட் ஆகும். சரிங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல போகிற வாட்டர் திருப்பி என்னது உடல் முழுக்க சர்க்குலேட் ஆகும். இந்த பாடியினுடைய எந்த ஹோல்ல இருந்து எந்த ஆஸ்டியாவிலிருந்து வாட்டர் உள்ளே வந்தாலும் இந்த உடல் முழுக்க போரிஃபெரா பாடி முழுக்க சர்க்குலேட் ஆகும். சரிங்களா, அண்ட் கேரிஸ் ஃபுட் அண்ட் ஆக்சிஜன். இது போரிஃபெரா அப்படிங்கிறது என்ன ஆர்கனைசேஷன், முழுக்க முழுக்க செல்களால் ஆனது, செல்லுலார். சரிங்களா, அதனால ஃபுட்டை கேரி பண்ணிட்டு போக அல்லது ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண, செரிமானம் பண்ண இதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் கிடையாது. ஒரு சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் எப்போ உருவாகும், செல்லு டிஷ்யூவாக மாறணும், டைஜஸ்ட்
டைஜஸ்டிவ் டிஷ்யூ ஆர்கனாக மாறணும். ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன் இதெல்லாம் ஆர்கன்லாம் சேர்ந்த ஒரு சிஸ்டமாக மாறணும். அப்படி இருந்தால் தான் ஒரு சிஸ்டம் செய்ய முடியும். இங்கே தான் இல்லையே, வெறும் செல்கள் தான் இருக்குது. செல் மட்டும்தான் இருக்கிறதுனால இந்த தண்ணி வாட்டர் தான் எல்லா இடத்துக்கும் உணவை கொண்டு போகணும். இப்போ நமக்கெல்லாம் டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால உணவை யார் கொண்டு போகிறா? மவுத்துலேருந்து ஸ்டொமக்கு, ஈசோஃபேகஸ், ஃபுட் பைப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகுது. இதுக்கு அந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டம்லாம் இல்லாததுனாலையும் வெறும் செல்லு தான் இருக்குது. அதனால் வாட்டர் தான் எல்லா இடத்துக்கும் தண்ணி கொண்டு போய் ஆகணும், ஆக்சிஜனையும் கொண்டு போய் ஆகணும். நமக்கு யார் ஆக்சிஜனை கொண்டு போறா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆக்சிஜன் வந்துட்டு காத்துல இருக்க ஆக்சிஜன் நம்ம நோஸ் வழியா போய் அப்புறம் ரத்தத்துல கலந்து செல்லுக்குள்ள போகும். ஆனா இங்க ஓகேங்களா, ஏர் காத்துல இருக்க ஆக்சிஜன் நம்மளுடைய நோஸ் வழியா போய் பிளட்டுக்கு நமக்கு போய் அதுல இருந்து செல்லுக்குள்ள ஆக்சிஜன் போகும். ஆனா இங்க எப்படி நடக்குது? இந்த தண்ணியில ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும். ஓகேங்களா, தண்ணி வாட்டர்ல ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கும். அந்த வாட்டர்ல உள்ள ஆக்சிஜன் எங்க போகுது? அந்த ஆஸ்டியா மூலமா வாட்டர் கேனல் சிஸ்டமுக்கு போகுது. நீர் ஓடிட்டு இருக்க அந்த ஒரு கால்வாய் மாதிரியான ஒரு சிஸ்டம், இந்த நடுவு பகுதி இங்கே போகுது. ஓகேங்களா, இந்த சிஸ்டம்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு செல்லுக்கும் உணவும் ஆக்சிஜனும் கிடைக்கும். சரிங்களா, இப்படி போய் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கிடைக்குது. இதுதான் அந்த வாட்டர் கேனல் சிஸ்டம்னுடைய ஒர்க். சரி, இந்த பாடி வால் எதுனுடைய பாடி வால்? போரிஃபெரானுடைய உடல் சுவர். இதுதான் என்னது? போரிஃபெரானுடைய உடல். இதில் இந்த சுவர் இருக்கிறதுல அவுட்டர் லேயர் தான் சுவர். நமக்கு இதான் சுவர் மாதிரி. ஸோ இதுதான் அந்த அவுட்டர் வால், இதுதான் சுவர். பாடி வால், போரிஃபெரானுடைய பாடி வால் கண்டைன் ஸ்பைக்யூல்ஸ். அதனால ஸ்பைக்யூல்ஸ் நுண்முட்கள், குட்டி குட்டி மைன்யூட், ஓகே, நுண்ணா மைன்யூட் மைக்ரோஸ்கோபிக் முட்கள் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும், ஸ்பைக்யூல்ஸ் தெரியுதுங்களா? ஸ்பைக்யூல்ஸ் தோ இந்த இடத்துல இதுதான் என்னது? போரிஃபெரானுடைய உடல். இந்த உடலில் இந்த அப்படி வெட்டி பார்த்தா இங்கே ஒரு ராடு மாதிரி தெரியுதா? ஒரு ட்ரையாங்கிள் ராடு மாதிரி. சரிங்களா, இதுதான் என்னது? ஸ்பைக்யூல். ஸ்பைக்யூல்னா என்னதுன்னா நுண்முட்கள்னு சொல்லுவாங்க. இந்த ராடு ஆக்சுவலாக இது என்னது அப்படின்னா ஸ்மால் ஷார்ப் ராடு. ஸ்மால் சின்னதாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குதோ இங்கே ஒரு ஷார்ப்பு, கூர்மையா ராடு மாதிரியான ஸ்ட்ரக்சர். இந்த ராடு தான் என்ன செய்யுது? இதனுடைய உடற் சுவரை ஓகேவா சப்போர்ட் பண்ணுது. இப்படி நிப்பாட்டி சப்போர்ட் பண்ணுது, இப்படி நிப்பாட்டி வைக்குது. இது என்னன்னு பார்த்தோம்? இன்வெர்டிபிரேட். நோட்டோகார்ட் இல்லை, பேக் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. நம்ம யாரு? வெர்டிபிரேட். கார்டேட்டில் வர ஒரு டிவிஷன் வெர்டிபிரேட் நம்ம ஹியூமன்ஸ். அதனால முதுகெலும்பு இருக்குது. நோட்டோகார்ட் முதுகெலும்பா நோட்டோகார்டு முதுகெலும்பா மாறிடுச்சு. பட் இங்கே முதுகெலும்பே இல்லை, அதாவது நோட்டோகார்டே இல்லை. அதனால யாராச்சும் ஒரு ராடு மாதிரியான ஸ்ட்ரக்சரை இதை சப்போர்ட் பண்ணாதான் இதெல்லாம் இப்படி நிற்க முடியும். அங்கே பாருங்கள், இப்படி நிற்கிறதுல அது காரணம் இந்த ஸ்பைக்கிள் தான். ஏன்னா இது ராடுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிலருக்குலாம் இங்கே கையில் அடிபட்டுருச்சுன்னா என்ன நடக்கும்? இப்படி இருக்கிற கை இப்படி தொங்கிடும். ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா? அடிபட்டுருச்சுன்னா என்ன செய்வாங்க? ஆப்ரேஷன் பண்ணப்போ என்ன செய்வாங்க? இது ஒரு ராடுன்னு வச்சுக்கோ. அது மாதிரி குட்டி ஒரு ராடை இப்படி வச்சு கையை இப்படி தூக்கி ஓகே பேண்டேஜ் போட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. அப்புறம் கை இப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அதனால இப்படி ஒரு விஷயம் இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும்னா ஒரு ராடு தேவை. ஓகேங்க, அதனால தான் இப்படி ராடை வச்சு இப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த கை ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. ராடு இல்லைன்னா அது விழுந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்பைக்கிள் அப்படிங்கிற ராடு தான் என்ன செய்யுது? இந்த போரிஃபெரானுடைய உடலை எப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்குது. நமக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ராடு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ராடு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெட்டலில் செஞ்சது, டைட்டானியம் சொல்லுவாங்க. அந்த ராடை வச்சு தான் ஆப்ரேஷன் செய்வாங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும். டைட்டானியம் வந்து பல ஆயிரங்களில் வரும். ஓகேங்களா, கிரேட். இப்போ ஸ்பைக்கிள்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த ஸ்பைக்கிள்ஸ் என்ன சொன்னது? ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க். ஸ்கெலிட்டல்னா என்னது? ஒரு எலும்பு கூடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எலும்பு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம் ஒர்க், ஒரு கூடு, ஒரு அமைப்பு. இது ஸ்ட்ரைட்டாக ஃப்ரேமாக நிற்கணும் இல்லையா? இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். ஓகே, அதுதான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கு தான் யார் கொடுக்குறா? ஸ்பைக்கிள்ஸ். ஓகே, ரீப்ரொடக்ஷன். ஒரு ஆர்கானிசம்லேருந்து எப்படி புது ஆர்கானிசம் வருது? ஒரு லைன்லேருந்து எப்படி இன்னொரு லைன் வருது? ஒரு டைகர்லேருந்து எப்படி இன்னொரு டைகர் வருது? அதுதான் ஆக்சுவலாக ரீப்ரொடக்ஷன்லேயே ஒரு ஆர்கானிசம்லேருந்து எப்படி இன்னொன்று வருது. அந்த ரீப்ரொடக்ஷன் இந்த போரிஃபெரா எப்படிலாம் செய்யலாம், என்னென்ன மெத்தட் மூலமா செய்யலாம் அப்படின்னா,
asexual reproduction. இது நீங்க 6th லே படிச்சிருப்பீங்க. asexual reproduction என்னது? no gametes. gametே இல்லாம ஓகேங்களா புது ஆர்கானிசம் வருது. ஒரு ஆர்கானிசம் இங்க இருக்கு அப்படின்னா இது அப்படியே இன்னொரு புது ஆர்கானிசம் கொடுத்துரும். புது குட்டி ஆர்கானிசம் கொடுக்கும். இது பெருசா வளர்ந்துரும். ஓகேங்களா? அந்த asexual reproduction இது பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னா இந்த போரிஃபெரா இருக்கு இல்லையா? இத வந்து இப்படி இது வந்து ஃபர்ஸ்ட் இப்படி கட் ஆகும். ஓகே? இதுக்கு தான் என்னன்னு பேருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃப்ராக்மெண்டேஷன் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் மூலமா இது ஃப்ராக்மெண்ட்னா துகள். ஓகே ஒரு குட்டி பார்ட் வெட்டின பார்ட்டை தான் ஃப்ராக்மெண்ட். இது இப்படி வெட்டினோடனே இந்த குட்டி பார்ட்டு புது ஹைட்ராவாக வளர்ந்துரும். அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயும் இது ரீப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் பண்ணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது என்ன நீங்களும் இதை கிளாஸ் 6ல் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா கேமீட் ஃபார்மேஷன். கேமீட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ மேல் டைகரும் ஃபீமேல் டைகரும் ஜாயின் ஆகி இன்னொரு நியூ டைகர் வரும். ஓகேங்க? 2 லயனோ டைகரோ ஜாயின் ஆகி நியூ ஆர்கானிசம் நியூ லயனா டைகரா அது வரும் இல்லையா? கேமீட் ஃபார்மேஷன் நடக்கும். அது வந்துட்டு மேல் கேமீட் இருக்கும், ஃபீமேல் கேமீட் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் 6ல் இருக்கும். சரிங்களா? மேல் கேமீட்டுக்கு வந்துட்டு என்ன பேர்? ஸ்பெர்ம் இல்லையா? மேல் கேமீட்டுக்கு என்ன பேர்? கேமீட்னா விந்து சொல்லுவாங்க. ஓகே இது ஸ்பெர்ம். இன்னொன்று வந்துட்டு என்னது? எக். இது வந்து ஃபீமேல் கேமீட். சரிங்களா? இது ரெண்டும் ஜாயின் ஆகும்போது ஒரு நியூ ஆர்கானிசம் புது உயிரினம் வரும். அப்போ இந்த போரிஃபெரா ஏசெக்ஷுவல் மெத்தட்லேயும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது, செக்ஷுவல் மெத்தட்லேயும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? எப்படி இது செக்ஷுவல் மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? கேமீட்ஸ், மேல் கேமீட் ஃபீமேல் கேமீட் பார்த்தோம் இல்லையா? ஸ்பெர்ம் அப்படிங்கிறது மேல் கேமீட். இதோ இங்கே இருக்கு இல்லையா? ஒரு ஹெட் மாதிரி இருக்கும், இப்படி ஒரு டைல் மாதிரி, இதுதான் மேல் கேமீட். அடுத்து ஃபீமேல் கேமீட், இப்படி ரவுண்டாக முட்டை எக், அதுதான் என்னது? ஃபீமேல் கேமீட். இந்த இடத்துல பார்க்குறீங்களா? இப்படி தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ங்கிற மேல் கேமீட் ஆஸ்டியாங்கிற ஓட்டை வழியாக ஹோல் வழியாக இப்படி உள்ளே வந்து இந்த மெம்பரேன் வழியாக வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற எக்கோட ஜாயின் ஆகுது. மேல் கேமேட்டும் ஃபீமேல் கேமேட்டும் ஜாயின் ஆகுது. அப்புறம் ஒரு குட்டி நியூ ஆர்கானிசம் வருது. அந்த குட்டி நியூ ஆர்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி வருதா? இது என்னது? லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் கூட லார்வா வரும்ல, இந்த மாதிரி இந்த குட்டி ஆர்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறது தான் லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லார்வா என்ன செய்யும்? அப்படியே இது வழியாக வெளியே போயிடும். அதுதான் அது ஆக்சுவலாக வாட்டர் கேனல் சிஸ்டம் இங்கே உள்ளது. அப்போ இது வழியாக போகிற அந்த ஸ்பெர்ம் எக்கோட சேர்ந்து புது ஆர்கானிசம் வந்து வெளியே ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா? அந்த புது ஆர்கானிசம் இங்கேருந்து இப்படி வந்து இதோ அந்த குட்டி லார்வா குட்டி போரிஃபெரா அது இங்கேருந்து இப்படி வந்து புது ஸ்பாஞ்ச் உருவாயிரும். ஓகேங்களா? இதுதான் என்னது? செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் போரிஃபெரா. சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் நம்ம முக்கியமான உங்கள் புக்கில் ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது போரிஃபெராக்கு. நீங்கள் 2 இது படிக்க போகிறீங்க. என்னது அப்படின்னா யூப்ளெக்டலா அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? இப்படி ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குல்ல, ஃப்ளவர் வாஷ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுதான் யூப்ளெக்டலா. இது என்னது அப்படின்னா ஜாப்பனீஸ் வெட்டிங் கிஃப்ட். ஜப்பான் பீப்புள் இருக்காங்கள, அவங்க வெட்டிங் கல்யாணம் நேரத்தில் இந்த மாதிரி கிஃப்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெட்டிங் கிஃப்ட்டை கொடுப்பாங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு கண்ணாடி இருக்குது, இப்படி ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வருது இல்லையா? இது ஒவ்வொன்று தான் என்னது? யூப்ளெக்டலா அப்படிங்கிற இந்த ஸ்பாஞ்சை வெட்டிங்க்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. இது வந்து ஒரு நினைவு சின்னம் மாதிரி. சரிங்களா? என்னைக்கும் அழியாதது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைவு சின்னம். இதான் யூப்ளெக்டலா. இன்னொன்று சைகான். இது டியூப் லைக் ஸ்பாஞ்ச். ஓகேங்களா? இது ஃப்ளவர் வாஷ் மாதிரி இப்படி கொஞ்சம் அகலமாக இருக்குது யூப்ளெக்டலா. இது ஸ்ட்ரெயிட்டாக டியூப் மாதிரி போகுது, சாஃப்டாக தான் இருக்கும். ஸ்பாஞ்சஸ் இல்லையா? சாஃப்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக டியூபுக்கு பேருது சைகான். யூப்ளெக்டலா சைகான். இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் வரலாம். யூப்ளெக்டலா சைகான் 2 எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்குறோம். போரிஃபெரால நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, நம்ம ஃபைலம் போரிஃபெராவை பார்த்துட்டோம், பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ் அதை பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து சீலன்ட்ரேட்டா என்னது அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஃபைண்டிங் நீமோ ஃபிலிம் தெரியும்? ஃபைண்டிங் நீமோ ஒரு டேட் ஃபிஷ் இருக்கும், ஒரு சன் ஃபிஷ் இருக்கும். அந்த சன் ஃபிஷ் காணா போயிடும் இல்லையா? அந்த ஃபைண்டிங் நீமோ படத்தில் அந்த நீமோட வீடு, அந்த நீமோ ஃபிஷ் ரெட் கலரில் இருக்கும் இல்லையா? அதோடைய வீடு எது தெரியுங்களா?
இந்த சீலன்ட்ரேட்டா ஆர்கானிசமோட வீடு தான். ஓகேங்களா? தோ இது பாருங்கள், அந்த ஃபைண்டிங் நீமோ ஃபிலிமில் இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் இருக்கும். இதுக்குள்ளே இந்த கிடுக்கில் தான் என்னது அந்த நீமோ ஃபிஷ் சன் ஃபிஷ்ஷும் டேட் ஃபிஷ்ஷும் அது வந்து இதில் இருப்பாங்க. அதுக்கு என்ன பேருனா, நீமோ ஃபிஷ்க்கு என்ன தெரியுமா பேர்? க்ளவுன் ஃபிஷ். ஓகேங்களா? க்ளவுன் ஃபிஷ் அது வந்து இங்கே இருக்கும். ஸோ அதனுடைய வீடு தான் என்னது இந்த சீலன்ட்ரேட்டால் வரக்கூடிய ஒரு அனிமல். சீலன்ட்ரேட்டான என்ன சொன்னேன்? சீலன் அப்படின்னா பாடி கேவிட்டி. சீலோம் பார்த்தோம் இல்லையா? சீலோம் பாடி கேவிட்டி, ஒரு உடற்குழி. இந்த குழி எங்கே இருக்குது? என்டரேட்டில் இருக்குது. என்டரேட் அப்படின்னா இன்டெஸ்டைன், ஸ்டொமக் அதெல்லாம் குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வயிற்றுக்குழி. அதுதான் என்னது? சீலன்ட்ரேட். அப்போ சீலன்ட்ரேட்னாலே அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு வயிற்றுக்குழி இருக்கும், கேவிட்டி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா நிடேரியா. என்ன இதான் ஸ்டார்ட் ஆகணும், சி வந்து சைலண்ட். சரிங்களா? நிடேரியா. ஏன் இதுக்கு நிடேரியான்னு பேர் வச்சாங்க? சீலன்ட்ரேட்டான்னு பேர் வச்சது எதுக்குன்னா, இந்த ஃபைண்டிங் நீமோட வீடு இதில் வந்துட்டு ஒரு குழி, அது உடம்புக்குள்ள ஒரு குழி மாதிரி இருக்கும், அது பேர் வயிற்றுக்குழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால இந்த பேர். எதுக்கு நிடேரியா அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்தராக பார்க்கல நிடேரியா ஏன் பேர் வச்சாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இது என்னது? அக்வாட்டிக் தான். இதோ இப்போ எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே என்னது? இந்த சீலன்ட்ரேட்டாவுடைய எக்ஸாம்பிள்ஸ். இதோ ஜெல்லி ஃபிஷ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜெல்லி ஃபிஷ் அது இதில் வரும். இது வந்துட்டு இது அந்த சி அனிமோன்னு சொல்லுவாங்க. க்ளவுன் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதனுடைய வீடு சி அனிமோன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்ரா அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஹைட்ரா வந்து நம்ம போன வீடியோலே பார்த்துட்டோம், ஹைட்ராவெல்லாம். ஓகேங்களா? ஹைட்ரா, சி அனிமோன் இது எல்லாமே சேம் தான், இந்த சீலன்ட்ரேட்டா ஃபைலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தாலே என்ன தெரியுது? தண்ணியில் தான் இருக்குது, வாட்டரில் தான் இருக்குது, அக்வாட்டிக்கில் இருக்குது. மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா மெரைனில் இருக்கும், கடல் தண்ணியில், உப்பு தண்ணியில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீலன்ட்ரேட்ஸ் மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணியில் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக கடலில் இருக்கும். ஆமாம், கடலில் தான் இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயாவது நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் இல்லை நம்ம கண்ணுக்கு தெரிகிற தண்ணியில் இதெல்லாம் பார்த்துருக்கோமா? நம்ம எல்லாம் கடலில் இருக்கிறது. ஏதாவது 1-2 ஃபியூ தான் இந்த நல்ல தண்ணியில் நம்ம பார்க்கக்கூடிய தண்ணியில் தான் இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம போய் கடலில் போய் பார்த்தா தான் இதெல்லாம் பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே, கிரேட். மல்டி செல்லுலார். ஆமாம், நம்ம என்ன பார்த்தோம்? இந்த என்டையர் அனிமல் கிங்டமுமே மல்டி செல்லுலார். அதுக்கு தான் என்ன பேர்? மெட்டாசோவா அப்படின்னு படித்தோம் இல்லையா? புரோட்டோசோவா அப்படின்னா என்னது? யூனிசெல்லுலார். ஓகேங்களா? யூனிசெல்லுலார், ஒரு செல் இருக்கக்கூடிய அனிமல், அதுதான் புரோட்டோசோவா. இதெல்லாம் என்னது? என்டையர் அனிமல் கிங்டமும் மெட்டாசோவா. அப்போ மல்டி செல்லுலார் தான். சரிங்களா? ஆனால் இது மல்டி செல்லுலார் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அடுத்து ரேடியல் சிமெட்ரி. ஓகேவா? மல்டி செல்லுலார் நிறைய செல்கள், அந்த செல்கள் டிஷ்யூவாக இருக்கும், அதுக்கு நம்ம இப்போ சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இது ரேடியல் சிமெட்ரி, சீரமைப்பு. இதனுடைய அமைப்பு ரேடியல் சிமெட்ரியாக இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். சரிங்களா? இந்த ஒரு சார்ட்டு தான். ஓகேவா? இந்த ஒரு சார்ட்டே என்டையர் லெசனும் கவர் ஆயிரும். இந்த ஒரு சார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு போரிஃபெரா அப்படிங்கிற அந்த ஸ்பாஞ்சஸ்க்கு வந்து ஒரு சிமிட்ரியே வந்து கிடையாது. அதான் என்ன சொல்கிறாங்க? ஏ சிமிட்ரி. எங்கேருந்து வெட்டினாலும் அது ஈக்குவலாக வெட்டவே முடியாது, அதான் ஏ சிமிட்ரி. பட் இந்த சீலன்ட்ரேட்டான்னு சொல்லக்கூடிய நிடேரியா என்ன சிமிட்ரியா? ரேடியல் சிமிட்ரி. இதை நம்ம படித்தோம். மீதி உள்ள 9ல் ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் தான் இந்த ரேடியல் சிமெட்ரி. ஒரு ஆர்கானிசம் இங்கே இருக்குன்னா எந்த ஆக்சிஸில் வெட்டினாலும் பாருங்கள், ரைட்டு லெஃப்ட்டு சேமு, இப்படி வெட்டினாலும் ரைட்டு லெஃப்ட்டு சேமு. அப்போ ஒரு டைமில் ஒரு ஆக்சிஸ் தான் வெட்டணும், இது இருக்கக்கூடாது இல்லையா? லெஃப்ட் ரைட்டு சேமு. அப்புறம் இதை அழைச்சிட்டு நம்ம இன்னொன்று பண்ணோம் அப்படின்னா இப்படி லெஃப்ட் ரைட்டு சேம். அப்போது எப்படி கட் பண்ணாலும் லெஃப்ட் ரைட் சேமாக இருக்குது, அது ரேடியல் சிமெட்ரி. இது வந்துட்டு கொஞ்சம் ஓல்டு கேரக்டர், ப்ரிமிட்டிவ் கேரக்டர். இந்த பைலேட்ரல்ங்கிறது தான் என்னது? அட்வான்ஸ்டு கேரக்டர். இப்போ நம்மலாம் அட்வான்ஸ்டு பீப்புள், நமக்கெல்லாம் பைலேட்ரல் சிமெட்ரி. என்னது? இப்படி வெட்டணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸில் தான் வெட்ட முடியும். சரிங்களா? நம்ம இப்படி வெட்டினா மேலே தலை இருக்குது, கீழே கால் இருக்குது, சிமெட்ரி இல்லை, வேறு. ஓகேங்களா? சீரமைப்பு இல்லை. ஆனால் இப்படி வெட்டினா மட்டும்தான் லெஃப்ட்டும் ரைட்டும் சேமாக இருக்கும். லெஃப்ட்டில் ஒரு கண், ரைட்டில் ஒரு கண்ணு, லெஃப்ட் ஒரு காது, ரைட்டில் ஒரு காது. சரிங்களா? அப்போ நம்மளாம் என்னது? பைலேட்ரல். ஓல்டாக இருக்கவங்க மட்டும்தான் என்னது? இந்த ரேடியல் சிமெட்ரி. எல்லா பக்கமும் வெட்டினாலும் சேமாகவே இருப்பாங்க. நம்ம தான் யூனிக், ஒரு பக்கம் வெட்டினா மட்டும்தான் சேமாக இருப்போம், பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகேங்களா? இப்போது நம்ம
இந்த சீலன்ட்ரேட்டா என்ன சிமெட்ரி அப்போ ரேடியல் சிமெட்ரி. போரிஃபெரா சிமெட்ரியே இல்லை, இது கொஞ்சம் டெவலப் ஆனது போல, அதனால ரேடியலாக இருக்குது. நம்மெல்லாம் பயங்கர டெவலப்டு. ஸோ நமக்கு பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகே, இப்போது சீலன்ட்ரேட்டானுடைய அந்த ஆர்கனைசேஷன், உடல் அமைப்பு, கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன், உடல் எப்படி அமைஞ்சிருக்கு, செல்களாலையா டிஷ்யூவாலையா இல்லை ஆர்கன் சிஸ்டமானு கேட்டால் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்கள்லாம் சேர்ந்து 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 ஒரு டிஷ்யூவை உருவாக்கும். அது நர்வஸ் டிஷ்யூவாக இருக்கலாம், எபிடெர்மல் டிஷ்யூவாக இருக்கும். ஒரு டிஷ்யூவை உருவாக்கும். நர்வஸ் டிஷ்யூனா ஒன்றும் இல்லை, நரம்புகள் தான். எபிடெர்மல் டிஷ்யூனா ஒன்றும் இல்லை, இந்த அவுட்டரில் உள்ளதான் எபிடெர்மல். போன வீடியோவில் பார்த்தோம், இன்னும் நமக்கு அதை பற்றி நம்ம இன்னும் போகலை. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எபிடெர்மல்னா அவுட்டரில் உள்ளது, நர்வஸ்னால் இந்த நரம்பு டிஷ்யூ. இப்போ செல்கள்லாம் சேர்ந்து டிஷ்யூவாக இருக்கும். எதில்? இந்த சீலன்ட்ரேட்ஸில். இதையும் நம்ம அதில் தான் பார்க்கணும். எதில் அப்படின்னா இந்த சார்ட்டில் பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்? டிஷ்யூவாக இருக்கலாம், ஆர்கனாக இருக்கலாம், ஆர்கன் சிஸ்டமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு தான் செல்லுலார் லெவல்னு பார்த்துட்டோம். அப்போது இந்த 9 இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். நம்ம எது எது அப்படின்னு இப்போது பார்க்கலாம். இப்போது என்ன சொல்கிறாங்க, இந்த டிஷ்யூ இருக்கு இல்லையா, செல்கள்லாம் சேர்ந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சீலன்ட்ரேட்டா. போரிஃபெரா வெறும் செல்கள் தான், ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, அடுத்து உள்ள இந்த சீலன்ட்ரேட்டா நீமோ ஃபிஷ்ஷோட வீடு இருக்கு இல்லையா, அது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்லாம் சேர்ந்து டிஷ்யூவாக இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செல்லாம் சேர்ந்து டிஷ்யூவாகுது, டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கனாகுது, ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக மாறும். ஓகேவா, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றும் என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லி முடிச்சுட்டு அந்த சார்ட்டை என்டையராக பார்த்தோன்னா டக்கராக புரியும். ஓகேங்களா, இப்போது சீலன்ட்ரேட்டா கொஞ்சம் போரிஃபெராக்கு அடுத்து இருக்கு இல்லையா, போரிஃபெராக்கு அடுத்து உள்ள ஒன்றே ஒன்று கொஞ்சம் இப்போ டெவலப் ஆகிருக்கு, செல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுதான் இந்த சீலன்ட்ரேட்டா. அதுக்கப்புறம் என்னது? டிப்ளோபிளாஸ்டிக். இதுவும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இது என்னது? டிப்ளோபிளாஸ்டிக். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா என்னது? ஜெர்ம் லேயரை வச்சு பிரிக்கிறது தான் டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஜெர்ம் லேயரில் இந்த ஜெர்ம்னா என்னது? ஜெர்மினேஷன். ஜெர்மினேஷன்னா முளைச்சி வருது, சீடு முளைச்சி வரும் இல்லையா, அது மாதிரி ஜெர்மினேஷன். யாரும் ஜெர்மினேஷன் ஆகி யார் முளைச்சி வருவா அப்படின்னா ஆர்கன்ஸ். ஓகேங்களா, இந்த லேயர்லேருந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ் வரும். டிப்ளோபிளாஸ்டிக்னா 2 ஜெர்ம் லேயர்னு போன வீடியோவில் பார்த்தோம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3, டைனா 2, ட்ரைனா 3. ட்ரைசைக்கிள், பைசைக்கிள் இருக்குல்ல, பை டை சிமிலர் தான். அப்போ 2 ஜெர்ம் லேயர் இருக்கும். அது என்னது 2 ஜெர்ம் லேயர்னா, அவுட்டரில் இருக்கிறது எக்டோடர்ம், இன்னரில் இருக்கிறது எண்டோடர்ம். அப்போது டிப்ளோபிளாஸ்டிக்னாலே நம்ம எதுன்னு பார்த்தோம்? அந்த ஃபஸ்ட்டு 2ன்னு பார்த்தோம். போரிஃபெராவும் சீலன்ட்ரேட்டா மட்டும்தான் டிப்ளோபிளாஸ்டிக். மிச்சம் எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக். மிச்சம் 8. ஃபஸ்ட்டு 2 போச்சுன்னா மிச்சம் 8. நான் மொத்தமாக சொல்கிறேன், அனிமல் கிங்டம் மொத்தமாக 10 ஃபைலம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 2 ஃபைலம் வந்துட்டு டிப்ளோபிளாஸ்டிக்னா மிச்சம் 8ம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் இல்லையா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். டிப்ளோபிளாஸ்டிக் அந்த அவுட்டரில் இல்லை, எக்டோடம். எக்டோனா அவுட்டர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்னரில் உள்ளது எண்டோடம். எண்டோனா இன்சைடு. அப்போ இந்த எக்டோடமும் எண்டோடமும் இருக்கும், அதுதான் டிப்ளோபிளாஸ்டிக். ஆனால் இந்த சீலன்ட்ரேட்டாவில் மட்டும் இந்த எக்டோடம் லேயர் இருக்கும். இது ஒரு பாடி, ஆர்கானிசமனுடைய பாடி. இந்த எக்டோடம் அவுட்டர் லேயருக்கும் இன்னர் லேயருக்கும் நடுவில் ஒரு உயிரற்ற, ஓகேங்களா, ஒரு உயிரற்ற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. உயிரற்ற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பிரெட்டு ஜாம் இருக்கு இல்லையா, மேலே ஒரு பிரெட்டு கீழே ஒரு பிரெட்டு நடுவில் ஜாம் வைப்போம்ல, அதே மாதிரி அவுட்டரில் ஒரு லேயரு, இன்சைடில் ஒரு லேயரு. இந்த அவுட்டர் லேயரு உயிர் இருக்குது, அது வந்து செல்களான டிஷ்யூ லேயரு. உள்ளே இருக்க எண்டோடமுக்கு உயிர் இருக்குது, செல்களால் ஆன டிஷ்யூ லேயர். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. பாருங்கள், நான் செல்லுலார் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். ஒரு மாதிரி கொலன் ஜெல்லி மாதிரி இருக்கும். நான் செல்லுலார்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் லிவிங். இதுக்கு வந்துட்டு உயிரே இல்லை, அதுதான் என்னது? நான் செல்லுலார் சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர்? மீசோக்ளியா. எதுக்கு இதில் மட்டும்? போரிஃபெராவும் டிப்ளோபிளாஸ்டிக் தான். எக்டோடம் எண்டோடம் இருக்குது. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் நமக்கு தெரியுமே, எக்டோடம் மீசோடாம் எண்டோடாம். அவுட்டரில் எக்டோ, நடுவில் மீசோ, உள்ள எண்டோ. ஓகே, இதில் மட்டும் எதுக்கு இந்த மீசோக்ளியான் நடுவில் ஒரு, அதுவும் உயிரே இல்லாத நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எதுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போது அதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எதுக்கு இருக்குது, இதோடைய வேலை என்ன, இந்த மீசோக்ளியானுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் சர்வ்ஸ் ஆஸ் அன் இன்டர்னல் ஸ்கெலிட்டன். ஓகேங்களா, அந்த போரிஃபெரானுடைய உடலுக்கு உள்ள இருக்க, இன்டர்னல்னா உள்ள இல்லைங்களா, உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகே, ஓகே மீசோக்ளியானுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். ஓகே, இந்த மீசோக்ளியானுடைய ஒர்க்
ஓகே கிரேட். இதோடைய வேலை என்ன அப்படிங்கன்னா ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்துட்டோம். சப்போர்ட்டிங் த பாடி, போரிஃபேரனுடைய உடலை சப்போர்ட் பண்ணும், அதுதான் இந்த மீசோக்லியா. அது என்ன, இது எலாஸ்டிக்கா. இதோ இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது அவுட்டரில் உள்ள லேயர் எக்டோடர்ம், சரிங்களா? அவுட்டரில் உள்ளது எக்டோடர்ம், இன்சைடில் உள்ளது என்னது எண்டோடர்ம். இன்சைடில் அவுட்டர்னா எக்டோ, இன்சைடில் எண்டோ. இப்போ எக்டோடர்முக்கு எண்டோடர்முக்கு நடுவில் ஒரு உயிரற்ற இல்லையா நான் செல்லுலார் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் என்னது இந்த மீசோக்லியா. ஓகேங்களா? மீசோக்லியா. இந்த மீசோக்லியாவை இப்போ பார்க்கலாம். ஓகே, இதோடைய வேலை என்ன அப்படின்னா எலாஸ்டிக்லாம் பார்த்தோம். இதோ இதுதான் மீசோக்லியா எலாஸ்டிக், அதாவது நல்லா இழுக்கக்கூடியதான சப்ஸ்டன்ஸ் தான் இந்த மீசோக்லியா. இதுக்கு வந்துட்டு ஹெல்ப் ரீஸ்டோர் த ஷேப் ஆஃப்டர் இட் இஸ் டிஃபார்ம்டு பை கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில். ஒன்றும் இல்லை, இந்த சீலன்ட்ரேட்டனுடைய உடல் கான்ட்ராக்ஷன் ஆகும், அதனுடைய சதை மசில் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். இப்படி கான்ட்ராக்ஷன் ஆனோடனே திருப்பி இப்படி ரிலீஸ் ஆகணும் இல்லையா? இப்படி ஒரு மசில் கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா திருப்பி பழைய பொசிஷனுக்கு போகணும். அதுதான் என்ன பேர், எலாஸ்டிக், இழுத்தன்மைன்னு வரும் இல்லையா? அந்த எலாஸ்டிக் நேச்சர் தான் இந்த மீசோக்லியா கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? இது பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இதுதான் ஜெல்லி ஃபிஷ், சீலன்டேட்டாவில் வரும். இந்த சீலன்டேட்டாவில் ஜெல்லி ஃபிஷ் என்ன செய்யுது, இப்படி மடங்குது திருப்பி விரிங்குது, மடங்குது விரியுது, தெரியுதா? இப்படி மடங்கி விரிகிறதுக்கு யார் காரணம்? ஒரு வாட்டி இது பாட்டுக்கு மடங்கிடும், திருப்பி இப்படி விரியணும்ல, அதுக்கு காரணம் மீசோக்லியா. இந்த உடலினுடைய அவுட்டர் லேயருக்கும் இன்னர் லேயருக்கும் நடுவில் ஒரு ஜெல்லி, உயிரற்ற ஜெல்லி மீசோக்லியா இருக்குது, சரிங்களா? இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிளியா GLEA. இதுதான் அந்த எலாஸ்டிக்கு இருக்கிறதுக்கான காரணம். ஓகேங்களா? இப்போ ஃபர்தராக நம்ம என்ன வந்துட்டு பார்த்துட்டோம், இந்த சீலன்ட்ரேட் வந்து டிப்ளோபிளாஸ்டிக் பார்த்துட்டோம், மீசோக்லியாவை பார்த்துட்டோம். ஃபர்தராக இதில் என்ன பார்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் சீலன்ட்ரேட்டாக்கு பேர் வச்சது எதனால, ஒரு கேவிட்டி இருக்கும், ஒரு குழி இருக்கும் பார்த்தோம். அந்த குழிக்கு என்ன பேர், கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. அது என்னது கேஸ்ட்ரோ அப்படின்னா இந்த ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன் அது சம்மந்தப்பட்டது தான் கேஸ்ட்ரோ டாக்டர் போய் பாருங்கள், அப்படி சொல்லுவாங்களா, வயிற்று பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம்னா கேஸ்ட்ரோ டாக்டரை பார்க்க சொல்லுவாங்க. கேஸ்ட்ரோ அப்படின்னா டைஜஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா? டைஜஷன், செரிமானம். வாஸ்குலர் அப்படின்னா பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கடத்துறது, அதான் வாஸ்குலர். இது வந்துட்டு சர்க்குலேஷன். ஓகேங்களா? நம்ம உடம்புல டைஜஸ்டிவ் சிஸ்டம் உணவை செரிமானம் செய்யுது. சர்க்குலேட்டரி சிஸ்டம்லாம் ஒன்றும் இல்லை, ரத்தம் தான். ஓகேங்களா? உடல் முழுக்க ரத்தம் வந்து ஓடுது, காற்றுல உள்ள ஆக்சிஜன் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்து உடல் முழுக்க ஓடுது. அப்போ டைஜஷனையும் சரி சர்க்குலேஷனையும் சரி செய்ய போகிறது ஒரு குழி. ஓகேங்களா? இது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இல்லையா, ஒரு குழி. இந்த குழி எங்கே இருக்குது, சென்ட்ரலில் இருக்குது. இதுதான் என்னது, அந்த இது வந்து ஹைட்ரா, சரிங்களா? இதுவும் சேம் தான். ஓகே, ஹைட்ரா சியனிமோன்லாம் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஹைட்ரா, அப்படி கயிறாக இருக்குல்ல, அதுதான் இந்த கயிறு. இது வந்து ஆக்சுவலாக சியனிமோன், இது ஹைட்ரான்னு சொல்லுவாங்க. நம்ம ஹைட்ரா தான் படிக்க போகிறோம். இது என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது நிறைய கயிறாக இருக்கு இல்லையா, நிறைய கயிறுனா இருந்தால் சியனிமோன், கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இது வந்துட்டு ஹைட்ரா. ஓகேங்களா? இது எல்லாமே சீலன்ட்ரேட்டா தான். இதில் என்ன தெரியுது, நம்ம இப்போ என்ன பார்க்கணும், குழி, வயிற்றுக்குழி, கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி, அதாவது அதனுடைய உணவை செரிமானம் பண்ணக்கூடியதும் ஆக்சிஜன் எல்லா இடங்களுக்கும் சென்ட் பண்ணக்கூடிய அந்த சர்க்குலேஷனையும் சேர்த்து செய்கிறது தான் இந்த கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. இந்த குழி இருக்கிறது தான், இந்த சீலோம்ங்கிற குழி இருக்கிறதுனால இதுக்கு பேரே என்னது, சீலன்ட்ரேட்டா, கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. ஓகேங்களா? அதுக்கு தான் என்ன பேர், சீலன்ட்ரான். சீலோம்னா குழி, என்ட்ரான்னா அந்த வயிறு, இன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அதனால தான் சீலன்ட்ரான் இருக்கிறதுனால தான் சீலன்ட்ரேட்டா. சிம்பிள். இப்போ நிடேரியா அப்படின்னு பேர் வச்சது ஏன்னு சொன்னேன்ல, அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீலன்ட்ரான்ற குழி, இந்த வயிற்று குழி, மவுத் இருக்கும். இந்த குழியினுடைய அந்த டிப்பில் இங்கே தெரியுதா மவுத், இது வந்துட்டு அந்த குழி, இந்த குழியினுடைய டிப்பில் ஒரு மவுத் ஓப்பனிங் இருக்கும், வாய்ப்பகுதி இருக்கும். இந்த மவுத்தோட சேர்த்து ஷார்ட்டான டென்டக்கிள்ஸ் இருக்கும். இதை இப்படி கயிறாக இருக்கு இல்லையா, இந்த கயிறுக்கு தான் என்ன பேர், டென்டக்கிள்ஸ். அது என்னது டென்டக்கிள்ஸ் அப்படின்னா, இது வந்து உணர் நீட்சிகள். உணர் நீட்சினா அப்படி ப்ரொஜெக்ஷன், இப்படி வெளியே அப்படி தள்ளிட்டு இருக்கும். ஆனால் இதுக்கு என்ன பேர், உணர் நீட்சின்னு சொல்லுவாங்க. உணர்வு இருக்குது இல்லையா, அதாவது என்ன அர்த்தம், வெளியில் என்ன இருக்குன்ற உணர்வை இதுக்கு சொல்கிறது.
வெளியில் நமக்கு மழை பெய்யுது, நம்ம ஸ்கின்ல பட்டோன்னே போய் கொடை பிடிச்சிக்கிறோம் இல்லையா, நம்ம ஸ்கின் தான் என்னது நமக்கு அந்த உணர்வை கொடுக்குது. அதே மாதிரி சீலன்ட்ரேட்டாக இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த கயிறுகள், இதுதான் ஓகே வெளியில் யாரும் நம்மளை அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கிற உணர்வை இந்த டென்டக்கிள்னு சொல்லக்கூடிய உணர்நீட்சிகள் தான் இந்த சீலன்ட்ரேட்டுக்கு கொடுக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெளில நம்மள வந்து யாரோ அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு இதுக்கு தெரியணும். அப்போ டென்டக்கிள் சொல்லிடும். சொன்ன பிறகு இது எப்படி அட்டாக் பண்ணும், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி அட்டாக் பண்ணுறது, எதை வச்சு, என்ன வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது, நம்ம கன்னு அதெல்லாம் யூஸ் பண்ணாலே அது மாதிரி என்ன வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது, அதை வச்சு தான் நிடேரியாங்கிற நேமே வருது. சரிங்களா, அதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த டென்டக்கிள்ஸுங்கிறது வெளியே எனிமி வந்தால் அந்த சீலன்ட்ரேட்டில் சொல்லிடும் உணர்நீச்சிகள். ஓகேவா, அது சொல்லிட்டு இப்போ அட்டாக் பண்ணும். அதுக்காக டென்டக்கிள்ஸ் பியர் ஸ்டிங்கிங் செல்ஸ், கொட்டும் செல்கள். தேல் இருக்கு இல்லையா, இப்படி கொட்டும். பாம்பு கொத்தும், தேல் ஆக்சுவலாக கொட்டும், தேல் கொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டிங்கிங் கொட்டக்கூடிய செல்கள் இந்த டென்டக்கிள்ஸில் இப்படி செல்லாக இருக்கும். ஓகேவா, இந்த த்ரெட்டில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் எனிமி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இதுக்கு தெரிஞ்சிடும். உடனே இந்த செல்லை வச்சு அந்த எனிமி அப்படியே கொன்று பாய்சன் அதோடைய உடம்புக்குள்ளே செலுத்தி அதை செயலில்லாமல் ஆக்கி அதை இறக்க வச்சிரும். இந்த ஸ்டிங்கிங் செல்ஸுக்கு தான் என்ன பேர், நிடோபிளாஸ்ட். டென்டக்கிள்னு சொல்லக்கூடிய உணர் நீட்சிகளில் இருக்கக்கூடிய செல்கள், கொட்டக்கூடிய செல்கள், ஸ்டிங்கிங் செல். ஸ்டிங்கிங்னா கொட்டுறது, கொட்டக்கூடிய செல்கள் தான் என்ன பேர், நிடோபிளாஸ்ட். நிடோபிளாஸ்ட். சரிங்களா, அப்படி இது ஏன் பிளாஸ்ட்னு பேர் வச்சுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, இன்னொரு பேர் என்னது, நெமட்டோசிஸ்ட். ஓகேங்களா, நெமட்டோசிஸ்ட். சிஸ்ட்னா செல், என்ன செல்லு, ஸ்டிங்கிங் செல். ஓகேவா, ஸ்டிங்கிங் செல். இது ஆக்சுவலாக என்னது, நெமட்டோ அப்படின்னா, அப்படின்னா த்ரெட்டு மாதிரியானது. ஓகேவா, த்ரெட்டு, மைன்யூட் த்ரெட்டு, மைன்யூட்டாக இருக்கும், அதான் நெமா. ஓகேவா, சிஸ்ட் அப்படின்னா ஒரு செல் மாதிரியானது, சிஸ்ட் அப்படின்னா செல்லு க்ரீக்கில். ஓகேவா, இந்த செல்கள் என்ன இருக்குது இப்போது, இது ஏன் இந்த நெமட்டோசிஸ்ட், ஏன் நிடோபிளாஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா, இப்போது இதுதான் என்னது அந்த சீலன்ட்ரைட். ஓகேங்களா, சீலன்ட்ரைடுடைய இந்த டென்டக்கிள்ஸ் உணர் நீட்சிகள், இதில் தான் அங்கங்கே செல்கள் இருக்கும். அந்த செல்களுக்கு தான் என்ன பேர், ஸ்டிங்கிங் செல். ஒரே ஒரு டென்டக்கிள்ஸோடைய அந்த டிப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்படி ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம். ஜூம். ஓகே, ஜூம் பண்ணி பார்த்தா இங்கெல்லாம் என்ன தான் இருக்குது, இங்கெல்லாம் ஃபுல்லாக செல்கள் இருக்குது. இப்படி ஒரு கூர்மையாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னது, டென்டக்கிள் செல். சரியா, இப்போது அந்த டிப்பை ஜூம் பண்ணிட்டோம். இப்போ இந்த செல்குள்ளே ஜூம் பண்ணி போகாமல் செல்குள்ளே ஜூம் போனால் இதுதான் இப்படி ஒரு ஷார்ப்பாக முள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த முள் தான் இங்கே இருக்குது. இது ஒரு செல். ஓகேவா, இந்த செல்குள்ளே அந்த த்ரெட்டு மாதிரி இருக்கும். இந்த த்ரெட்டு தான் என்னன்னு சொன்னேன், நெமா அப்படின்னு சொன்னேன். நெமா அப்படின்னா கிரீக்கில் த்ரெட்டு, மைன்யூட் த்ரெட்டு. ஓகேவா, இந்த த்ரெட்டு எங்கே இருக்குது, த்ரெட்டு இந்த செல்குள்ளே இருக்குது. இந்த செல்லுக்கு தான் என்ன பேர், ஸ்டிங்கிங் செல். ஓகேங்களா, ஸ்டிங்கிங் கொட்டக்கூடிய செல், ஸ்டிங்கிங் செல்லுக்கு தான் என்ன பேர், நிடோபிளாஸ்ட் அப்படின்னு பேர். சரிங்களா, நிடோபிளாஸ்ட். இந்த செல்குள்ளே இந்த த்ரெட் இருக்குது. இந்த த்ரெட் என்ன செய்யும், இதுதான் எனிமி, ப்ரே அப்படின்னா எனிமி. சரிங்களா, அட்டாக் பண்ண வர எனிமி. இந்த ப்ரே வரும்போது இப்படி சுற்றி இருக்க த்ரெட்டு திடீர்னு இப்படி வெளியே வந்துடும், பிளாஸ்ட் ஆகி திடீர்னு சடனாக செதறிடும். ஓகே, பிளாஸ்ட் ஆகி இந்த ஸ்டிங்கிங் செல்லு திடீர்னு பிளாஸ்ட் ஆகி, ஓகே, இப்படி வெடிச்சு அதில் உள்ள த்ரெட்டெல்லாம் வெளியே வந்துடும். நிடோ பிளாஸ்ட். ஓகேங்களா, இது பிளாஸ்ட் ஆகி இந்த த்ரெட்டு வெளியே வரும். இந்த த்ரெட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த த்ரெட்டு தான் அட்டாக் ஆகும். ஓகே, டிஸ்சார்ஜ் ஆஃப் த்ரெட்டு, இதான் போய் அட்டாக் பண்ணும், இவங்கள கொன்றும் விஷத்தை வச்சது. அதான் என்னது, நெமா அப்படின்னா த்ரெட்டு. ஓகே, நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு பேர். ஓகேவா, இந்த ஸ்டிங்கிங் செல்லு வந்துட்டு பிளாஸ்ட் ஆகி இது வெளியே வருது, அதனால நிடோ பிளாஸ்ட். இந்த ஸ்டிங்கிங் செல்ல இருந்து ஒரு கயிறு வந்து த்ரெட்டு வந்து கொல்லுது எனிமி, அதனால நெமனா கயிறு, நெமட்டோசிஸ்ட். ஓகேங்களா, இந்த ஸ்டிங்கிங் செல்னா என்ன, நெமட்டோசிஸ்ட்னா என்ன, நெமட்டோசிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் நிடோ பிளாஸ்ட். நிடோ பிளாஸ்ட் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் நிடேரியா. ஓகேங்களா, இது எப்படி கொட்டுது பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஒரு எனிமி, இதான் என் கை. ஓகேவா, இதான் என் கையில் உள்ள ஸ்கின். இது என்ன செய்யுது, நான் வரையும் தெரிஞ்சோன்னே இந்த டென்டக்கிள்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டிங்கிங் செல்ஸ், நிடோபிளாஸ்ட், நெமட்டோசிஸ்ட் கயிறை த்ரெட்டை வெளியே ரிலீஸ் பண்ணுது. நெமா அப்படிங்கிற கயிறு த்ரெட்டை ரிலீஸ் பண்ணி இங்கே பாருங்க பச்சை கலரில் விஷத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடும். உடனே அந்த பர்சன் இறந்துருவாங்க. ஓகேங்களா,
ஓகே, இப்போது இது இருக்கு இல்லையா, இது இந்த சீலண்ட்ரேட்ஸ் எக்ஸிபிட் பாலிமார்பிசம். அதனால் பாலினா மெனி, மார்பிசம் அப்படின்னா வெளிப்புற அமைப்பு, மார்ஃபாலஜி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, வெளிப்புற அவுட்டர் அமைப்பு. அதுதான். அப்போ வெளிலிருந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராக்லாம் என்னது, இப்படி குட்டி டேட்போல்லாம் வரும், இப்படி குட்டியாக ஒரு கண்ணு மாதிரி வரும். இதுதான் என்னது, அந்த டேட்போல். இந்த டேட்போல்லேருந்து தான் என்ன வரும், அப்புறம் அந்த பெரிய ஃப்ராக் வரும். ஓகேவா, பெரிய ஃப்ராகு வரும். அதே மாதிரி இது வேற ஸ்ட்ரக்சர், இது வேற ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இந்த சீலண்ட்ரேட்லையும் வேற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். என்னது அப்படின்னா, என்னது பாலிமார்பிசம் அப்படின்னா வேரியேஷன், வேறுபடுது. எதுல, ஸ்ட்ரக்சர்ல, அந்த உடல் அமைப்பு, வெளிப்புற அமைப்புல வேறுபடுது. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்ல. ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு உடல் அமைப்பு, இது வந்துட்டு ஒரு உடல் அமைப்புனா இது ரெண்டும் ஸ்ட்ரக்சர்ல வேறுபடுது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லேயும் வேறுபடுது. இது வேற வேலையை செய்யும், இது வேற வேலையை செய்யும். என்னன்னு பார்க்கலாம். அந்த இண்டிவிஜுவலில் தான் இது நடக்குது. ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ், ஒரே ஸ்பீசிஸ் தான். இப்போ அந்த ஃப்ராகுங்கிறது ஒரு இனம், ஒரு ஸ்பீசிஸ் தான். ஆனால் அது டேட்போலாக இருக்குது, அதுக்கப்புறம் பெரிய ஃப்ராகாக மாறுது இல்லையா. டேட்போல் வந்து இந்த ஸ்விம் பண்ணுற ஒர்க்கு, ஃப்ராக்லாம் வெளியே வந்து மற்ற இன்செக்டை சாப்பிட்றது, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுது இல்லையா. அதே மாதிரி இந்த சீலண்ட்ரேட்லேயும் இது மாதிரியான இது இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத இப்போது பார்க்கலாம். சரிங்களா. இந்த டயக்ராம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஒரு 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 அமைப்பு. இது ஒரு மார்ஃபாலஜிக்கல் அமைப்பு. இது இருக்குது பார்த்தீங்களா, இது இன்னொரு மார்ஃபாலஜிக்கல் அமைப்பு. அப்போ சீலண்ட்ரேட்ல இருக்க ஒவ்வொரு அனிமலுமே இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி மாறும். ஓகேங்களா, இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி மாறும். ஓகே, இது ஒரு அமைப்பு, அது ஒரு அமைப்பு. அதான் பாலிமார்பிசம், வேற மாதிரியான அமைப்புகள். ஓகே, இது என்ன செய்யும், இது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும், தெரியுதா, இப்படி விரிவடைஞ்சு இப்படி மாறும். இது வந்து ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஜெல்லி ஃபிஷ், அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட ஒரு டைப். ஓகே, ஜெல்லி ஃபிஷ்ஷே கிடையாது, ஜெல்லி ஃபிஷ்ஷோட ஒரு டைப். இதுக்கு பேர் ஓபேலியா. இது வந்து உங்கள் புக்கில் இல்லை, பட் இது வந்து ஓபேலியா. ஓகே, இப்படி இருக்கிறது இப்படி மாறும். ஒரு சில சீலண்ட்ரேட்ஸ் இருக்கு, என்ன தெரியுமா, அந்த ஒரு சில சீலண்ட்ரேட்ஸ் வந்துட்டு இதுதான் மெயினாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர், இப்படி ஒரு டியூபு, அப்புறம் நிறைய அந்த டென்டக்கிள்ஸ் மாதிரியான இதுதான் வந்து மெயினாகவே இது மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஒரு வாட்டி இது வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இதே தான் மெயினாக இருக்கும். இது எப்படி அப்படின்னா ஹைட்ரா பார்த்தோம் இல்லையா, சீலண்ட்ரேட்ஸ்க்கு மெயின் எக்ஸாம்பிளே ஹைட்ரா தான். அது மோஸ்ட்டாக இந்த ஃபார்மில் தான் இருக்கும். இது என்னது அப்படின்னா இந்த குட்டி ஜெல்லி ஃபிஷ் ஃபார்ம், அதாவது இதுதான் இப்படி மாறுது. ஓகே, ஒரு சில ஆர்கானிசம், இன்னொரு டைப் ஆஃப் ஆர்கானிசம் எப்பயுமே இதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுலேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி அந்த ஃபார்மே மெயின் ஃபார்ம். ஓகே, திஸ் இஸ் த மெயின் ஃபார்ம் அப்படின்னா இது எந்த மாதிரியான சீலண்ட்ரேட், ஹைட்ராங்கிற சீலண்ட்ரேட் இது மெயின் ஃபார்ம், இன்னொரு சீலண்ட்ரேட்டுக்கு இது மெயின் ஃபார்ம். இது என்னது, ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்குது இல்லையா. அப்போது அந்த ஜெல்லி ஃபிஷ், ஓகே, ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்ம் மட்டும் இருக்கும், ஹைட்ராக்கு இந்த ஃபார்ம் மட்டும் இருக்கும். இது ரெண்டுமே இருக்கிறது ஓபேலியா. ஓகேங்களா, பாலிமார்பிசம் எப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நாம் வந்துட்டு அடுத்தது எப்படி ரீப்ரொடக்ஷன், ஒரு சீலண்ட்ரேட்லேருந்து இன்னொரு சீலண்ட்ரேட் எப்படி வருது, போரிஃபெரா மாதிரியே தான். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், கேமேட்டே இல்லாமல் நியூ ஆர்கானிசம் வருது. அதாவது இந்த பாடி இப்படி வெட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுலேருந்து புது ஆர்கானிசம், இதுலேருந்து புது ஆர்கானிசம் வந்துடும். ஓகேங்களா, அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா கேமீட் வரும், இது நமக்கு தெரியும். ஓகேங்களா, ரெண்டு கேமீட் சேர்ந்து நியூ ஆர்கானிசம் வரும். எக்ஸாம்பிள் தான் நான் சொன்ன ஹைட்ரா, அதுக்கப்புறமேட்டுக்கு ஜெல்லி ஃபிஷ். இதுதான் ஹைட்ரா, இது ஜெல்லி ஃபிஷ். ஓகேங்களா, ஸோ நம்ம ரெண்டு ஃபைலம் இன்வெர்டிபிரேட், ஓகேங்களா, நோட்டோகார்ட் இல்லாத அந்த இன்வெர்டிபிரேட்டில் 9 ஃபைலம் இருக்குது. 2 ஃபைலமை பார்த்துட்டோம். ஓகேங்களா, இன்னும் 7 ஃபைலமை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.